இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 1. தேவனால் பலனளிக்கப்படும் பாக்கியம் வேண்டும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனங்களில், உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்தவர்களுக்கு பலனளிக்கும் காலம் வந்தது என கூறப்பட்டிருப்பதை காண்கிறோம். மல்கியா புத்தகத்தின்படி தேவன் தனக்கென ஒரு ஞாபக புத்தகத்தை வைத்திருக்கிறார். அப்புத்தகத்தை அவர் உற்று கவனித்து தன்னுடைய நாமத்திற்கு யார் உண்மையாகவே பயப்படுகிறார்கள் என்பதை அறிகிறார். குறிப்பாக ஒருவருக்கு ஒருவரான சம்பாஷணையில் யார் தனக்கு பயப்படுகிறார்கள் என்பதை தேவன் கண்காணிக்கிறார். மறுபடியும் பிறந்த விசுவாசிகளில் 1% குறைவானவர்களே தங்களுடைய தனிப்பட்ட சம்பாஷணைகளில் தெய்வ பயம் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவனுடைய ஞாபக புத்தகத்தில் மிக மிக கொஞ்சம் பேர்களே இருப்பார்கள் என்பதே உறுதி. இந்த ஞாபக புத்தகம் பிரமாண்டமானதோர் புத்தகமாக இருக்கும் என எண்ணி விடாதீர்கள். அப்புத்தகம் மிகச் சிறியதாகவே இருக்கும். ஆகிலும் அக்கொஞ்சம் பேர்களையே தேவன் என் சம்பத்து என பாராட்டி மகிழ்கிறார். தேவன் பலனளிக்கிற காலம் வந்தது என்ற இந்த வசனத்தின் தொடர்பாக லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கொடுத்த கட்டளையை பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தது ஆகும் என்றார். இந்த வசனத்தின்படியான இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய 1% விசுவாசிகளாவது ஆர்வம் காட்டுகிறார்களா என்பது சந்தேகமே. மேலும் 13ஆம் வசனத்தில், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்றார். இவ்வசனத்தின்படியான சத்தியம் நாம் குருடர்களையும் சப்பானிகளையும் விருந்துண்ண அழைக்க தேடிச் செல்ல வேண்டும் என்பது இல்லை. மாறாக 14ஆம் வசனத்தின்படி நமக்கு பதிலுக்கு பதில் செய்ய முடியாதவர்களை விருந்திற்கு அழைக்க வேண்டும் என்பதே இயேசு கூறிய சத்தியம் ஆகும். அப்படி செய்வோம் என்றால் நீ பாக்கியவானாயிருப்பாய் என இயேசு கூறினார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் அவர்களிடமிருந்து பதிலுக்கு திரும்பி பெறாத உங்களுக்கு தேவாதி தேவனால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும் என இயேசு கூறினார். இந்நிகழ்ச்சி கடைசி நாளில் தேவன் பலனளிக்கிற காலத்தில் நிறைவேறும். தங்களுக்கு எந்த சுயலாபமும் கருதாமல் பிறருக்கு நன்மை செய்தவர்கள் கடைசி நாளில் தேவனால் பலனளிக்கப்படுவார்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இப்பூமியில் பிரதிபலன் கருதி யாதொன்றும் செய்யாமல் பரலோக பிரதிபலனுக்காகவே எங்கள் ஜீவிய வாழ்க்கை இருந்திட கிருபை செய்தருளும். ஆமேன்.